ஆதிகாலம். இமயமலையின் பனிமூடிய உச்சிகளிலிருந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி, தெய்வங்கள் நால்வரும் தென்திசையை நோக்கி பயணம் செய்து வந்த காலம் அது. மலைகள், காடுகள், நதிகள், பல தேசங்களைக் கடந்து தெய்வங்கள் தென்னக நிலத்தை அணுகிக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு இடம் மட்டும் மற்ற அனைத்தையும் விட வேறுபட்ட சக்தியுடன் ஒளிர்ந்தது. அது கருமாத்தூர். மண்ணிலேயே சக்தி நிறைந்த பூமி. காற்றில் கூட ஒரு அதிசய அதிர்வு. இந்த நிலத்தின் ஆற்றலை உணர்ந்தவளாய் பார்வதியம்மன் நின்றாள். இந்த இடம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இங்கேயே தங்கி மக்களுக்கு அருள் புரிவேன் என்று தீர்மானித்த அந்த கணமே பார்வதியம்மன் இந்த மண்ணுக்கே உரிய தெய்வமாக, பேச்சியம்மனாக இங்கு குடியேறினாள். அன்னையின் அருள் கருமாத்தூரை சூழ்ந்து பரவத் தொடங்கியது. தெய்வ வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. அந்த காலத்தில் இந்த பகுதியில் ஆதிக்கம் செலுத்தியவன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் பேக்காமன். மேளதாளங்களுடன் பேச்சியம்மனுக்கு பூஜைகள் நடப்பதை அறிந்த பேக்காமன் வேட்டையாடிய விலங்குகளின் மாமிசங்களை உடலில் அணிந்து அன்னையை பயமுறுத்திக் கூறினான். இது என் பகுதி, இந்த இடத்தை விட்டு விலகிவிடு. ஆனால் பேச்சியம்மன் அசையவில்லை. ஒரு நிமிடம், ஒரே பார்வை, அவன் அணிந்திருந்த விலங்கு மாமிசங்கள் அற்புதமான பூமாலைகளாக மாறின. அந்த காட்சியை பார்த்து பேக்காமன் நடுங்கினான். தெய்வீக சக்தியின் முன் நமக்கு இடமே இல்லை என்பதை உணர்ந்தான். இது என் பகுதி, நான் மீண்டும் வருவேன் என்று எச்சரித்துவிட்டு பேக்காமன் இருளில் மறைந்தான். ஆனால் அன்றே இந்த மண் பேச்சியம்மனின் பாதுகாப்பில் நுழைந்தது. இன்றும் கருமாத்தூர் மண்ணில் அன்னையின் சக்தி பேசிக்கொண்டே இருக்கிறது.